வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம் பயிர்களை தொடர்கிறோம். இந்த 200வது பக்கம் முடிந்து நாம் இப்பொழுது புதிய பத்தியை தொடங்குகிறோம். இந்த புதிய பகுதியாக இருக்கிறது The synthesis of yoga, standards of conduct and spiritual freedom will be தலைப்பு. The fact is that when we have reached the cult of absolute ethical qualities and erected the categorical imperative of an ideal law, we have not come to the end of our search or touched the truth that delivers. இப்போ ஒரு நிலைக்கு போயிருப்போம். மனித நிலையிலிருந்து டிசையர், பிசிக்கல், வைட்டல் இருந்து கொஞ்சம் மைண்டுக்கு அப்புறம் எத்திக்கல்கெல்லாம் நம்ம பார்க்கணும் இவ்வளவு நாள். அதுல ஃபேக்ட் இஸ் தட் when we have reached the cult of absolute ethical qualities, நம்ம அந்த குணங்களுக்கு, நாம் முழுமையான குணங்களுக்கு நாம் அடைந்து விட்டோம், அந்த உயரத்தை அடைந்து விட்டோம் என்ற உண்மை இருக்கும் போது, அண்ட் the fact that when we have erected the categorical imperative of an ideal law, ideal law சொல்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் ஆஃப் அன் ஐடியல் லா, கேட்டகாரிக்கலா நல்லா பிரிக்கப்பட்ட, நல்ல சரியாக பகுத்தறியப்பட்ட, இம்பரேட்டிவ்னா வலியுறுத்தக்கூடிய ஒன்று, நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு கருத்து. எரெக்டர்னா நம்ம எழுப்பியிருக்கோம், நிர்மாணித்திருக்கிறோம் அப்படிங்கிற பொருள் வரும். அந்த மாதிரி அதாவது உயரத்தை அடைந்து விட்டோம், நல்ல சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் கூட, அந்த ஃபேக்ட் இஸ் தட் we have not come to the end of our search. நாம் அந்த தேடுதலில் முடிவை அடையவில்லை, எது கண்டுபிடிக்க வேண்டுமோ அதை அடையவில்லை. or we have not touched the truth that delivers. நம்மை விடுவிக்கக்கூடிய உண்மையை நாம் தொடவில்லை. என்ன ஒரு கிளாஸ்ல ஆரம்பிக்கிறாரு, CLUSC கிளாஸ்ல அந்த இதுல சென்டென்ஸ் இருக்கு படிக்கலாம். The fact is that when we have reached the cult of absolute ethical qualities and erected the categorical imperative of an ideal law, we have not come to the end of our search or touched the truth that delivers. அதோட தொடர்ச்சி இருக்கனால படிச்சுட்டு அப்புறம் தமிழை படிப்போம். பெரிய சென்டென்ஸ் as usual, அதை முடிச்ச பிறகு ரெண்டையும் சேர்த்து தமிழ்ல படிப்போம். There is no doubt something here that helps us to rise beyond limitation by the physical and vital man in us. An insistence that overpasses the individual and collective needs and desires of a humanity still bound to the living mud of matter in which it took its roots. An aspiration that helps to develop the mental and moral being in us. This new sublimating element has been, therefore, an acquisition of great importance. Its workings have marked a considerable step forward in the difficult evolution of terrestrial nature. There is no doubt something here that helps us to rise beyond limitation by the physical man and vital man in us. அப்போ இந்த நிலை போகும்போது அதை நம்ம விடுவிக்கவில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? த்ரூ த டெலிவர்ஸ் கிடையாது, அப்புறம் அது தேடுதலின் முடிவும் கிடையாதுன்னு சொன்ன அதே இதுல அரவிந்தர் என்ன சொல்றாங்கன்னா, சந்தேகம் இல்லாம no doubt there is something here that helps us to rise beyond the limitation by the physical man and vital man in us. நமக்குள்ள இந்த ஜட மனிதன் என்பவன் இருக்கிறான், அதான் பிசிக்கல் மேன். வைட்டல் மேன்ங்கிறது பிராண மனிதன். பிசிக்கல் மேனுக்கு அவனுக்கு தாகம், பசி, அந்த மாதிரி அடிப்படை குணங்கள் இருக்கும். வைட்டல் மேன் உணர்ச்சிகள், கோபம், பொறாமை, வீரம், தியாகம், அந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் விட உயரமாக போகும். There is no doubt something here, இந்த நிலைக்கு போகும்போது it helps us to rise beyond limitation by the physical man, limitation by the vital man. அப்போ அந்த அறநெறிகளுக்கு உட்பட்டு நடக்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நினைச்சோம்னா, அதை எனக்கு வேணுங்கிற எண்ணம் வரும்போது இந்த அறநெறிகளை வேண்டாம் அப்படி தடுக்கும் போது அது கொஞ்சம் நம்மளை அந்த பிசிக்கல் மேன்ல இருந்தும் வைட்டல் மேன்ல இருந்து நம்மளை உயர்த்தும். நோ டவுட், சந்தேகம் இல்லாமல் கண்டிப்பா அது உயர்த்தும். அண்ட் இன்சிஸ்டன்ஸ் that overpasses the individual and collective needs and desires of a humanity.
அப்போ an insistence அது வலியுறுத்துகிறது. என்ன வலியுறுத்துன்னா that overpasses the individual needs and overpasses the collective needs. அப்போ தனிப்பட்ட தேவைகளுக்கும் கூட்டு தேவைகளுக்கும் தாண்டி அது போவதற்கு இன்சிஸ்டன்ஸ்னா வலியுறுத்தும். and needs and desires தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் of a humanity still bound to the living mud of matter. இப்போ மனிதனை நம்ம எதுல கட்டுப்பட்டு இருக்குன்னா அந்த மேட்டர் அப்படிங்கக்கூடிய ஜடத்தின் சேற்றில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு புதைகுழி மாதிரின்னு சொல்லாட்டாலும் ஒரு சகதியில நம்ம இருப்போம், ஸ்டில் பவுண்ட் அதுல மாட்டிருப்போம். லிவிங் மட் ஆஃப் மேட்டர். அப்போ வந்து இந்த மேட்டர் வந்து இப்போ உயிர் பெற்று இந்த மாதிரி ஏதோ ஒரு கல் இப்படி நான் சொல்றேன்ல, இதுல பாத்தீங்கன்னா இதுல மேட்டர் தான், ஆனா அது உயிர் கிடையாது. நான் திருப்பினாதான் அது திருப்பி வண்ணமெல்லாம் மாறும், இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இது வந்து மேட்டரான உயிர் கிடையாது. ஆனா இப்ப நான் கை ஆட்டுறது, பேசுறது, கவனமா நினைச்சிட்டு பேசுறது எல்லாம் பார்த்தா இந்த லிவிங் மட்டா இருக்கு. அந்த சேற்றுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கு. இன் விச் இட் டுக் இட்ஸ் ரூட்ஸ். அதில் தான் அந்த மேட்டருங்கிறதும் லைஃப்பும் சரி ப்ராப்ளம். இது மட்டுங்கிறதும் இந்த லிவிங் மட்டுங்கிறது பிசிக்கல், லிவிங்கிறது ப்ராப்ளம். அதற்குள் இது வந்து வேர் பிடிச்சிருக்கிறது. இட் டுக் இட்ஸ் ரூட்ஸ். அந்த சேற்றில் தான், அந்த மேட்டரில் தான், பொருளில் தான், இடத்தில் தான் வேர் பிடித்திருக்கிறது. அதுல இருக்கும்போது அதை ஓவர் பாஸ் பண்ணுதுன்னு ஓவர் பாசஸ் தி இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி ஸ்டில் பவுண்ட் டு தி லிவிங் மட் ஆஃப் மேட்டர் இன் விச் இட் டுக் இட்ஸ் ரூட்ஸ். an aspiration that helps to develop the mental being and moral being in us. அப்போ அவங்க ஒரு ஆர்வம் இங்க வந்து வேர் அங்க இருக்கு, ஆனா அது ஓவர் பாஸ் பண்றது இங்க இருக்கிற பாயிண்ட், அதை தாண்டி செல்லணும்னு. ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மென்டல் அதெல்லாம் அந்த ஆஸ்பிரேஷன் ஒரு ஆர்வம் போகும். அப்புறம் மாரல் பீயிங், ஒழுக்கமா இருக்கணுங்கிற ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்கும். அப்ப அது ரெண்டுமே ஆஸ்பிரேஷன் தட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் த மென்டல் பீயிங் and aspiration that helps to develop the moral being in us. நமக்குள் இருக்கும் மன ஜீவனையும் ஒழுக்க ஜீவனையும் அற ஜீவனையும் அந்த ஆர்வம் வந்து மேம்படுத்த உதவும். This new sublimating element has been therefore an acquisition of great importance. அப்ப இந்த மாதிரி ஒன்று நம்மளை சப்ளிமேட்டிங் அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அது ஒரு நிலையிலிருந்து மறு நிலைக்கு இடையில் டபுள் ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி சொல்லலாம். சாலிட வந்து நம்ம இது சூடு ஆக்கினால் அது லிக்விட் ஆகி ஆவியாகும். அந்த லிக்விட் திரவமாகி நீராகி ஆவியாகும். நீராகாமல் ஆவியானா அதுக்கு பேர் சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு இடையில் இருக்கக்கூடியதை விட்டுட்டு வேகமா மாறக்கூடிய தன்மையை சப்ளிமேட்னு சொல்லுவாங்க. அப்ப நியூஸ் ஒன்று மற்றொன்றாதல் அப்படிங்கிறது மட்டும் நினைவு கொண்டா போதும். திஸ் நியூ சப்ளிமேட்டிங் எலிமெண்ட் ஹாஸ் பீன் தேர்ஃபோர் an acquisition of great importance. அப்ப இதுக்கு வந்து மிக உயரிய ஒரு இன்றியமையா தன்மை, முக்கியத்துவம் அதற்கு வருகிறது. Its workings have marked a considerable step forward in the difficult evolution of terrestrial nature. இப்ப terrestrial nature தான் இந்த உலக இயற்கையில அதுல வந்து டிஃபிகல்ட் இவல்யூஷன், அந்த இவல்யூஷன் பரிணாமம் என்பது ரொம்ப கடினமான ஒன்று. அப்போ its workings have marked a considerable step forward. அப்போ இதோடைய வேலைகள், இந்த அறநெறி சார்ந்த வேலைகள் செய்யும் போது அந்த இயக்கங்கள் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு சொல்லத்தக்க மதிக்கத்தக்க ஒரு முன்னடி எடுத்து வைக்கிறது, முன்னோடியாக எடுத்து வைக்கக்கூடிய அடி எடுத்து வைக்கிறது. எங்க எடுத்து வைக்கிறதுன்னா மிக கடினமான அந்த உலக இயற்கையில் எடுத்து வைக்கிறது. இந்த நம்ம பிரெஞ்சுல படிக்கும் போது பாத்தீங்கன்னா TRRE படிப்போம். நான் இன்கால் மெசேஜ்ல போடுறேன், மற்றவங்க தேர் அப்படின்னு சொன்னா தரை அப்படின்னு இருக்கும். அதுலதான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மண்ணால் செய்யக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெரக்கோட்டா பொம்மைகள், குதிரைகள், யானைகள், இல்ல கலை பொருட்கள் எதுவும் இருக்கும். அப்போ இந்த டெரக்கோட்டான்னு இருக்கும், தேர்னு இருக்கும். அடிப்படை தமிழ்ல சொல்லக்கூடிய தரை. பிரெஞ்சுல தேர்னு தேர் டி சவுண்டு பிரெஞ்சுல கிடையாது. இப்ப தேர்னு சொல்லுவோம். தேர்னு சொன்னா அது வந்து பூமியை, உலகை சொல்லக்கூடியது, புவியை சொல்லக்கூடியது. டெரக்கோட்டாங்கிறது அது சம்பந்தப்படும். இந்த இடத்துல டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை சொல்லும் போது உலகம் சார்ந்த, தரை சார்ந்த அப்படிங்கிற தமிழ் சொல் இதுக்கு ஒரு அடிப்படையா இருக்கு, டெரஸ்ட்ரியல் நேச்சர். அப்ப இதை வந்து நம்ம சென்டென்ஸ் திருப்பி படிக்கலாம். There is no doubt something here that helps us to rise beyond limitation by the physical and vital man in us, an insistence that overpasses the individual
and collective needs and desires of humanity, still bound to the living mud of nature, mud matter, in which it took its roots, an aspiration that helps to develop the mental and moral being in us. This new sublimating element has been, therefore, an acquisition of great importance. Its workings have marked a considerable step forward in the difficult evolution of terrestrial nature. இப்போ தமிழ்ல படிக்கலாம். புவனேஸ்வரமா போனதுல படிச்சுட்டு சொன்னாங்க. படிக்கவா சார்? இல்லைங்க, நான் முதல்ல வந்து பவானி அம்மா படிச்சாச்சு. ஒரே நிமிஷம். நீங்க தான் லைன்ல, நீங்க தான் இருக்கீங்க, நீங்களே படிங்க. 314 யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு, அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும். உண்மை என்னவென்றால், நாம் தூய அறநெறி கொள்கைகளை அடைந்து கண்டிப்பான திட்டவட்டமான சட்டங்களை வகுத்த பிறகும் நமது பயணத்தின் முடிவை உடனே எட்டு விடுவதில்லை. நம்மை விடுவிக்கும் மெய்மையை தொடுவதில்லை. நம்முள் இருக்கும் சட மனித பிராண மனித வரம்புகளுக்கு அப்பால் நாம் உயர்வதற்கு உதவும் ஏதோ அந்த அறநெறிகளில் உள்ளது. உயிருள்ள சட சகதியில் வேரூன்றி உருவெடுத்து இப்போதும் அதனுடன் தலைப்பட்டுள்ள மனித குலத்தின் சமூக மற்றும் தனி மனித தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் அப்பால் செல்லும்படி அந்த அறநெறிகள் மனிதனை வற்புறுத்துகின்றன. நம் மன ஜீவன் மற்றும் அறநெறி சார்ந்த ஜீவன் ஆகியவற்றை முன்னேறச் செய்வதற்கான ஆர்வத்தை அறநெறிகள் அளிக்கின்றன. அவற்றின் இந்த பயன்களை மறுக்க முடியாது. இப்போது நம்மை பயன்படுத்தும் இந்த புதிய அம்சமான அறநெறி நமக்கு கிடைத்துள்ள மிக முக்கிய சொத்தாகும். புவி இயற்கையின் கடினமான பரிணாமத்தில் அது பெரும் முன்னேற்றத்தை குறிக்கிறது. அறநெறி கோட்பாடுகளில் தேங்க்ஸ் சார். நன்றி. And behind the inadequacy of these ethical conceptions, something too is concealed that does attach to supreme truth. There is here the glimmer of a light and power that are part of a yet unreached divine nature. Upon behind the inadequacy of these ethical conceptions, ethical conception அறநெறி கொள்கைகள், அந்த அறநெறி கொள்கைகளுக்கு பின்னால் ஒரு போதாத தன்மை, பத்தலன்னு சொல்ற நிலைமை இருக்கு. இன்அடிக்வசி, அடிக்வசின்னா தேவையான அளவு, இன்அடிக்வசினா தேவையான அளவு இல்லை. அப்போ ஆஃப் தீஸ் எத்திக்கல் கான்செப்ட் அப்போ முழுமை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனாலும் சம்திங் டூ இஸ் கன்சீல், ஏதோ ஒன்று மறைந்திருக்கு. சம்திங் டூ இஸ் கன்சீல்னா மறைஞ்சிருக்கு. தட் டஸ் அட்டாச் டு ஏ சுப்ரீம் ட்ரூத். அது வந்து இது எப்படி படிக்கலாம், அந்த டஸ் அட்டாச் சேர்த்தீங்கன்னா தட் அட்டாச்சஸ் டு ஏ சுப்ரீம் ட்ரூத்னு படிக்கலாம். அதாவது இன்அடிக்வசியில ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. எதுல? சுப்ரீம் ட்ரூத், மெய்ப்பொருள், உயர்ந்த பரம மெய்ப்பொருளோட ஒரு இருக்கு. டஸ் அட்டாச் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, யூஸ்வலா அட்டாச்சஸ் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சா பிரேக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்அப் பண்ணோம்னா டஸ் கூட்டல் அட்டாச், டஸ் பிளஸ் அட்டாச்னு வரும். அப்போ அதை வந்து எப்பெல்லாம் அந்த டஸ் அட்டாச் அப்படின்னு சொன்னா வலியுறுத்தி சொல்றதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. யூஸ்வலா அட்டாச்சஸ் சொன்னாலே அதுல அந்த பொருள் வந்துடும். டஸ் அட்டாச் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுப்ரீம் அது பற்றி இருக்கிறது, இணைந்திருக்கிறது, சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்ப வந்து அவரு வாரம் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போறாரு அப்படின்னா he goes to mosque every Friday அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் போறாருங்கிறது பொதுவா சொல்லுது. he does go to mosque every Friday, he does go to church every Sunday, he does go to temple every day அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அவர் நிச்சயமாக போகிறார், உறுதியாக போகிறார். அவர் போயிட்டே தான் இருக்காரு, போகாம இல்லை, போயிட்டே இருக்காரு. இந்த ஏகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு முதன்மை ஏகாரம் தமிழ்ல சொல்லுவோம். அதுக்குதான் இங்க இங்கிலீஷ்ல டஸ் அட்டாச்னு வருது. இது இங்கிலீஷ்ல ஒரு
வகையான அமைப்பு, மறந்துடாதீங்க. There is here a glimmer of a light, there is here a power that are part of yet unreached divine nature. அப்ப நம்ம ஒரு இறை இயற்கையை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம். அன்ரீச் டிவைன் நேச்சர்னா இன்னும் அடையாமல் இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆற்றலிலும் ஒளியிலும் இது ஒரு கீற்று, கிளிம்மர் அப்படின்னா அப்படி லைட் லேசா தெரியுது. முழுக்க முழுக்க அந்த ஒளியின் இப்போ 12 மணி வெயிலுக்கும் இப்போ சூரிய உதயம் வந்த உடனே ஒரு சூரிய வெளிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி ரொம்ப அதுவும் ஒரு காட்டு மழை இலைகளுக்கு இடைவெளி 12 மணி வெயிலாகவே இருந்தாலும் அந்த த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்டா அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவு வெளிச்சம் இருக்காது, இடத்துல பூந்து இருக்கும். இல்லை முன்ன அந்த காலத்துல ஓலை இதெல்லாம் போடும்போது கூரை போட்டாங்கன்னா வட்டமா விழும் அந்த இதுல ஓடைக்கு நடுவில் இருக்க ஓட்ட வழியா. அந்த மாதிரி ஒரு கிளிம்மர் ஆஃப் லைட், கிளிம்மர் ஆஃப் அ பவர் தட் ஆர் பார்ட் ஆஃப் எட் அன்ரீச், இதுவரை அடையாத ஒரு இயற்கையின் சில கீழ்ச்சிகள் தான் இவைகள். அதாவது ஒரு நல்லொழுக்கத்துல, அதாவது இப்படி நம்ம சொல்லிட்டாரு ஸ்ரீ அரவிந்தர் சொல்லிட்டாரு நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் அப்படிங்கிற பொருள் இல்லாம இவைகளுக்கு பின்னால் ஒரு இறை இது இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒளியும் ஆற்றலும் இது தெரிகிறது அப்படிங்கிற பாயிண்ட விட்டுறக்கூடாது. எனக்கு முழுமையில்லைன்னு சொன்னா சரி, அப்ப முழுமையில்லை அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சௌரியத்துக்கு இஷ்டம் போல அறநெறி கொள்கைகளும் இல்லாம ஒழுக்கமற்று இருக்கலாம்ங்கிற மாதிரி சில பேர் பேசிடுவாங்கங்கிறக்கா அதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து அதை தொடருது. ஏன்னா பட் அண்ட் எல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம். But the mental idea of these things is not that light, and the moral foundation of them is not that power. ஆனா the mental idea of these things is not that light. அப்போ வந்து ஒரு மன கருத்து இருக்கு இல்லையா, சத்தியமே ஜெயதே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது, அந்த மன கருத்து என்பது அந்த ஒளி அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு கருத்தாக இருந்தா அது ஒரு சரி அப்படின்னு போஸ்டர் மாதிரி, அந்த போஸ்டர்லயே அது இப்போ வந்து இட்லின்னு எழுதிட்டா போஸ்டர்ல இருக்கலாம், ஆனால் வெறும் கருத்து தான். இட்லி வந்து கிடைச்சு பிசிக்கலா கிடைச்சாதான் சாப்பிட்டாதான் பசி போகுங்கிற மாதிரி அது ஒரு மன கருத்து, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் தட் லைட். அது இட்லி மாதிரி ஒரு இதா இல்லை, ஒளியாகவும் இதாகவும் இல்லை. சன்னு எழுதிட்டோம்னா சன்னு எழுதுறதுனால ஒளி இருக்காது. அண்ட் the moral the mental idea of these things are not the moral formulation of them is not that power. அப்போ moral formulation of them is not that powerனா அப்போ ஒரு இதுக்காக ஒரு இது ஃபார்முலா பண்றோம் இல்லையா, இப்படி இருக்கணும்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்குறோம்ல, தட் இஸ் நாட் தட் பவர். அது அந்த சக்தி கிடையாது, அது அந்த ஆற்றல் கிடையாது. அப்போ வந்து மனக்கருத்து என்பது ஒளி கிடையாது, இந்த அறநெறி பற்றிய மனக்கருத்து என்பது ஒளி கிடையாது, அதற்குரிய கோட்பாடு என்பது அதன் சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பதற்கு முன்னாடி இஸ்லாம் மதம் தனசேகரன் சார் நடைபயிற்சியில் இருப்பாரு, கடலூர் சீனிவாசன் கஷ்டம். கண்மலா நம்ம புக்கு வச்சிருக்கீங்களா, மறந்துட்ட திருப்பி படம் எப்படி கேட்கிறவங்களா? இல்ல சார். ஓகே மகேஷ், நீங்க படிக்கிறீங்களா மகேஷ்? படிக்கிறேன். அறநெறி கோட்பாடுகளின் குறைகளுக்கு பின்னும் பரம மெய்மையுடன் தொடர்பு கொண்டு மறைந்துள்ளது. இதுவரை ஈரப்படாத ரொம்ப பிரேக் ஆகும் மகேஷ், உங்களுக்கு குரல் வந்து தொடர்ச்சியா இல்லை. மஞ்சுளாமா வச்சிருக்கீங்களா? இல்ல இப்ப கேக்குதுங்களா? வச்சுக்கிறேன் சார். எனக்கு ஒரு நிமிஷம் மகேஷ் ஒருத்தர் படிச்சு பாடுங்க, தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணலாம். படிப்போம். அறநெறி கோட்பாடுகளின் குறைகளுக்கு பின்னும் பரம மேன்மையுடன் தொடர்பு கொண்ட ஏதோ மறைந்துள்ளது. இதுவரை எழுதப்படாத தெய்வீக இயல்பின் பாகமான ஒளி மற்றும் ஆற்றலின் சிறிதளவு இவற்றில் மறைந்துள்ளது. ஆனால் இவற்றை பற்றிய நம் மனக்கருத்துக்கள் அந்த ஒளி அல்ல. அக்கருத்துக்களின் அடிப்படையிலான அறநெறி கோட்பாடுகள் அந்த ஆற்றல் அல்ல. நன்றி. நன்றிங்க ஐயா. These are only representative constructions of the mind that cannot embody the divine spirit, which they vainly endeavor to imprison in their categorical formulas.
இங்கதான் அந்த கருத்தை எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்ப நான் சொல்ல சன்னு எழுதினாலும் ஒரு வட்டமா போட்டு கீற்றுகள் படம் இருந்தாலும் அது மனதால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு அமைப்புகள் தானே தவிர உண்மை அல்ல. That cannot embody the divine spirit. அது அந்த இறை ஆன்மாவை அதை உள்வாங்க முடியாது, அது வாழ முடியாது, அந்த உடலில் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தப்படுவது. நான் சொல்லல இஎம் இஎன் ஐஎம் ஐஎன் அப்படின்னு போட்டா இன்னுங்கிற பொருள் வரும்னு சொன்னப்ப இந்த பாடி, அப்ப அந்த பாடியில அது உள்கொண்டிருக்க முடியாது. which they vainly endeavor to imprison in their categorical formulas. அப்போ அதை என்ன பண்ணணும், பிரிச்சு பண்ணக்கூடிய அந்த கோட்பாடுகளுக்குள்ள அது சிறைப்படுத்த முயற்சிக்கும். அந்த அறநெறி கோட்பாடுல வெயின்லி என்டேவர் அப்படிங்கிறது. வெயின்லின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். VAIN வெயின்ங்கிறது வீணா போனது, அதான் பயனற்ற ஒன்றுன்னு சொல்லுவோம். தமிழ்ல இந்த வீண் என்று சொல்லும், ஆங்கிலத்தில் அந்த வெயின் என்று சொல்லும் உச்சரிப்பிலும் பொருளும் ஒன்றாக தெரிகிறது, ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லும். என்டேவர்னா பெருமுயற்சி. இப்போ பயனற்ற ஒரு பெருமுயற்சியா இருக்கு. ஏது இதை இந்த மனதால் அந்த கட்டுக்குள்ள கொண்டு வருது. இம்ப்ரெஷன் இன் த கேட்டகாரிக்கல் ஃபார்முலாஸ். These are only representative constructions of the mind that cannot embody the divine spirit, which they vainly endeavor to imprison in the categorical formulas. இது ஒண்ணு. அடுத்த சென்டென்ஸ் படிச்சிருவோம். Beyond the mental and moral being in us is a great divine being that is spiritual and supramental. For it is only through a large spiritual plane that the mind's formulas dissolve in a white flame of direct inner experience that we can reach beyond mind and pass from its conceptions to the vastness and freedom of the supramental realities. இங்கதான் அந்த பதில் இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு உண்டானது இதெல்லாம் சரியில்லை, முழுமை இல்லை, இன்அடிக்குவேசிங்கிற வார்த்தையெல்லாம் படிச்சோமே. அப்ப எதுதான் அடிக்குவேட் அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கு. பியாண்ட் த மென்டல் பீயிங், பியாண்ட் த மாரல் பீயிங். அப்போ ஒரு மன ஜீவன் இருக்கிறது, ஒரு ஒழுக்க அற ஜீவன் இருக்கு. இதை தாண்டி பியாண்ட் தீஸ் பீயிங்ஸ் தேர் இஸ் இன் அஸ் எ கிரேட்டர் டிவைன் பீயிங். உயர்ந்த ஒரு இறை ஜீவன் உள்ளது. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் being and that is supramental being. The divine being எப்படி பிரிக்கிறாங்க? spiritual being, supramental being. Spiritual being ஆன்ம ஜீவன், supramental அதிமன ஜீவன் சொல்லலாம். For because it is only through a large spiritual plane that the mind's formulas dissolve in the white flame of direct inner experience. இங்க ரொம்ப அழகான ஒரு குறிப்பு எடுத்துக்க, தயவுசெய்து நல்லா மனசுல உள்வாங்கிங்க. It is where the mind's formulas dissolve in a white flame of direct inner experience. அப்போ நமக்குள்ள ஒரு அக அனுபவம் இருக்கிறது. அந்த அக அனுபவம் எப்படின்னா செந் நெருப்பல்ல, நீல நெருப்பல்ல, வெண் நெருப்பு, வெண்மையான நெருப்பு. அதற்குள் இந்த மன சூத்திரங்கள் எல்லாம், ஃபார்முலாஸ் எல்லாம், கோட்பாடுகள் எல்லாம் அந்த நெருப்பில் கரைந்து எரிந்து சாம்பலாக்குவது, காணாமல் போயிடும். That we can, the direct inner experience எப்படி வந்தா, we can reach beyond mind and pass from its construction to the vastness and freedom of the supramental realities. அப்போ அந்த அனுபவம் எப்படின்னா, that we can reach, அந்த inner experience மனதை தாண்டும் போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், and pass from its construction, mind's constructions, to the vastness of the supramental realities, the freedom of the supramental realities. அப்போ அதிமன உண்மைகளின் அகன்ற தன்மையும் அப்புறம் அந்த அதிமன உண்மையில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் இந்த மன கோட்பாடுகளையும் மன கட்டுமானங்களையும் தாண்டி செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போகும்போது ஏன்னா அது உயர்ந்து இருக்கும். அப்ப அங்க அதாவது பல முறை சொன்ன மாதிரி மழைக்கு கீழே பெய்யக்கூடிய மேகத்துக்கு கீழே பெய்யக்கூடிய நீரில் குருவியும் காக்கையும் நனையும், மைனாவும் நனையும். ஆனால் அந்த மேகத்துக்கு மேல் பறக்கும் அந்த கழுகுக்கு பருந்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீர் துளி படாது. அப்போ அதுதான் சுப்ராமெண்டல் ரியாலிட்டிஸ். அதுல ஒரு அகன்ற தன்மை இருக்கும், ஒரு சுதந்திரம் இருக்கும். அப்படியே
ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போனா இது மழை பெய்யறதுங்கிறது மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை தாண்டி நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சுளாமா நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் அதுக்குள்ள நான் இங்கிலீஷ்ல ஒரு தடவை திருப்பி படிச்சிடுறேன். Beyond the mental and moral being in us is the greater divine being that is spiritual and supramental. For it is only through a large spiritual plane that the mind's formulas dissolve in a white flame of direct inner experience that we can reach beyond mind and pass from its constructions to the vastness and freedom of the supramental realities. அப்படிங்கம்மா. மனிதர் உருவாவதற்கு நெறி அறநெறிகளை போலவே தேவையான பிற அம்சங்களை அவை அறநெறி கோட்பாடுகளின் வரம்புக்குள் வருவதில்லை என்பதால் அறநெறியாளர்கள் அலட்சியமாக ஒதுங்குவதை காண்கிறோம். சமூகத்தின் சர்வாதிகாரத்தால் விழுங்கப்படாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விலைமதிப்பற்ற சில நித்திய அம்சங்கள் தனி மனித ஆசையில் அடங்கியுள்ளன. அவ்வாறு தனி மனிதனின் குழு மனிதனின் இயல்பான உந்துதல்களிலும் விலைமதிப்பற்ற சில அம்சங்கள் அடங்கியுள்ளன. அவை இதுவரை வகுக்கப்பட்டுள்ள அறநெறி கோட்பாடுகளின் எல்லைகளை கடந்தவையாகும். ஆனால் இறுதியில் வரவிருக்கும் ஒரு நிமிஷம் இவங்க எங்கேயோ போறாங்க. இது இவங்க எங்கேயோ படிக்கிற மாதிரி இருக்கே. அதான் என்னன்னு சொல்லுங்க. அதான் எனக்கும் பட்டது. பாக்கியலட்சுமி அம்மா சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க எது கரெக்டா? இல்ல இது கரெக்ட் இல்ல சார். இவங்க வேற பேஜே படிக்கிற மாதிரி தெரியுது. எங்க படிக்கிறாங்க? 315ல 1 2 3 4 5 6 7 8 9வது லைன். நம் மனக்கருத்துக்களும் கோட்பாடுகளும் மறைந்துள்ள ஒளியையும். அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இவங்க படிச்சது வேற எங்கேயோ. பேஜ்மா 315. 15? சரி சரி, சாரி சார். நீங்க எது வாசிச்சீங்க? அதுல எத்தனாவது லைனு? 9வது லைனு. நம் மனக்கருத்துக்களும் கோட்பாடுகளும். மேல இருந்து 9வது லைன். நமது மனக்கருத்துகளும் கோட்பாடுகளும் மறைந்துள்ள ஒளியையும் ஆற்றலையும் உருவாக்கப்படுத்த முயலும் அமைப்புகளும் அவை தெய்வீக ஆத்மாவுக்கு உருக்கொடுத்து அதை நம் இறுதிய வாய்ப்பாடுகளினுள் அடைந்து வைக்க முயல்கின்றன. ஆனால் அதில் தோல்வி அடைகின்றன. நம் மனித ஜீவனுக்கும் அறநெறி ஜீவனுக்கும் நீங்க கவனிச்சு படிக்கலாம். மன ஜீவனம் மனித ஜீவன் படிக்கிறீங்க, கான்சியஸ் படிக்க சிரமமா இருந்தா அடுத்தவங்களை படிக்க சொல்லிடலாம். சரிங்க சார், அடுத்தவங்க படிக்க சொல்லுங்க. மீனாட்சி அம்மா படிக்குமா? நம் மனக்கருத்துக்களும் கோட்பாடுகளும் மறைந்துள்ள ஒளியையும் ஆற்றலையும் உருவகப்படுத்த முயலும் அமைப்புகளாகும். அவை தெய்வீக ஆத்மனுக்கு உருக்கொடுத்து அதை தம் இறுகிய வாய்ப்பாடுகளினுள் அடைத்து வைக்க முயல்கின்றன. ஆனால் அதில் தோல்வி அடைகின்றன. நம் மன ஜீவனுக்கும் அறநெறி ஜீவனுக்கும் அப்பால் ஒரு பெரும் தெய்வீக ஜீவன் உள்ளது. அது ஆன்மீக அதிமன ஜீவனாகும். அகன்ற ஆன்மீக தலங்களில் நேரடியான உள்ளனுபவம் என்னும் வெண்சுடரில் மனத்தின் கோட்பாடுகள் மறைகின்றன. அடுத்த லைன் படிச்சுருவோம் சார். அப்பால் செல்கிறோம்னு வருதுன்னு நினைக்கிறேன், படிங்க. அப்போது நாம் மனத்துக்கு அப்பால் செல்கிறோம். மன அமைப்புகளிலிருந்து அதிமன மெய்மையின் விரிவுக்கும் சுதந்திரத்திற்கும் செல்கிறோம். நன்றி மஞ்சுளாமா. அந்த தப்பு வர்றதுனாலதான், வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பொறுத்தருங்க. அடுத்து பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க சார். நன்றி சார். There alone can we touch the harmony of the divine powers that are poorly misrepresented to our mind or framed into a false figure by the conflicting or wavering elements of the moral law. There alone, இப்போ வந்து யூஸ்வலா we can touchனா எப்பவுமே இங்கிலீஷ்ல எழுதுவோம். ஆனா can we touch அப்படின்னு எழுதும்போது there alone, அங்குதான். இந்த can we touch இன்னும் அதே மாதிரி இந்த டஸ் பார்த்தோம்ல, டஸ் அட்டாச்சஸ்ங்கிறத பிரிச்ச மாதிரி
we can touchங்கிறது ரொம்ப வலியுறுத்தி அழகா சொல்றதுக்காக வரும். There alone can we touch the harmony of the divine powers. அங்கதான் அந்த supramental realities வர இடத்துலதான் நம்ம அந்த இறை ஆற்றலை நம்மால் தொட முடியும். ஹார்மனி ஆஃப் த டிவைன், அந்த இறை ஆற்றல் எல்லாம் இசைவுடன் இருக்கும் விஷயத்தை நம்மளால தொடங்கணும். That are poorly mispresented in our mind. நம்ம மனசுல அது ரொம்ப சரியா மிஸ்பிரசன்டட்னா தவறாக சித்தரிக்கப்படுகிறது, தவறாக காட்டப்படுகிறது. Or framed into a false figure by the conflicting moral law or wavering elements of the moral law. Conflicting moral lawனா அந்த ஒன்று கொண்டு பார்க்க போன பத்தியில பார்த்தோம். அதாவது நீதி வந்தா அன்புக்கு எதிரானதாக சிலதெல்லாம் தெரியும். இப்ப என்னுடைய மகனையோ மகளையோ யாரோ அதாவது ரத்த சம்பந்தம் உள்ளவங்களை நான் தண்டிக்கும் போதே எனக்கு நீதிப்படி அவங்க தவறு செஞ்சா தண்டிக்க போகும்போது அந்த மனம் தடுக்கும், அன்பு வந்து தடுக்கும். சொல்லுவோம் இல்லையா, பாசம் கண்ணை மறைக்கிறது. அதுக்காக தான் அந்த நீதி தேவதைக்கு அந்த கருப்பு பட்டையை போட்டுவாங்க. ஏன்னா கண் பார்த்து என்னை காந்தவன் இன்னார் இனியார் அப்படின்னு சொல்லி இல்ல எதிராளின்னு எல்லாம் பார்த்து நீதியை தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிகரா இருக்கும். framed into mispresented to our mind or framed into a false figure. அப்போ ஒரு பொய்யான உருவத்தை கொண்டு by the conflicting moral law or conflicting elements of the moral law or wavering elements of the moral law. கன்ஃபிளிக்டிங்னா முரணான கருத்துக்கள், அதுதான் நீதியும் அன்புன்னு சொல்றது. வேவரிங்னா ஒரு அலை மாதிரி இங்கேயோ அங்கேயோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு தெளிவான நிலையா இருக்கக்கூடியதா இருக்காது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது these alone, there alone can we touch the harmony of the divine powers that are poorly mispresented or to our mind are framed into a false figure by the conflicting or wavering elements of the moral law. உபநிஷமா நான் கொஞ்சம் ஓரளவு போறேன்னா வேகமா போலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். வணக்கம் சார். இல்ல சார், நார்மலா போறீங்க. ஆனா இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தமா கொடுத்தா எனக்கு தேவலாம் போல இருக்கு சார். நீங்க படிச்சு சொல்றது சரியா இருக்கு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கணும் போல தெரியுது சார். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது சார். மனஜீவன் அப்புறம் இன்னொரு ஜீவன் இருக்கே, அந்த அந்த ரெண்டு ஜீவன், அறநெறி ஜீவன், மனஜீவன் அறநெறி ஜீவன், அப்புறம் ஒரு தெய்வீக ஜீவன். ஏன் சார் மனஜீவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றது அறநெறிக்கு அப்பால் பட்ட இருந்தா அந்த அறநெறி ஜீவன் தடுக்குமா? அது என்ன சார் அதுல இப்படி வித்தியாசம் கொடுக்குறாரு? அதாவது மைண்ட் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்குங்கிறது தெரியுது இல்லையா? அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாமே இப்ப புரிஞ்சுக்க எவ்வளவு சிரமப்படுறோம். படிக்கும் போது இப்ப நான் எவ்வளவு தடுமாறுறேன், மதுலாம எவ்வளவு தடுமாறுறாங்க, யாரோ ஒவ்வொருத்தரும் தடுமாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா? வார்த்தைகள் இதெல்லாம் மைண்டோட சிக்கல். உண்மையை சொல்ல போனா நேற்று நான் பிசிக்கலா கொஞ்சம் நான் சொன்ன டைனிங் ரூம்ல பொதுவா நேற்று 21st மதருடைய பிறந்த நாளுக்கு போது அந்த எழுந்து தரிசனம் போறது ஒரு பக்கம், உறக்கம் போறது, அதே சமயம் அந்த உறக்கத்தை மீறி அந்த பிசிக்கலா ஒர்க் பண்ணும்போது அந்த காலையில வந்து நீ கண்டிப்பா 5:30க்கு ஆரம்பிச்சிடணும். சில பேர் கேட்கறாங்க 5:30க்கெல்லாம் கரெக்ட் தான், நீங்க வந்துருவீங்களா, வாத்தியார் வந்துருவாரெல்லாம் கேட்டாங்க இல்லையா? அதனால நம்ம அதை கரெக்டா இருக்க முயற்சி பண்ணுவோம்னு வந்து மீறிட்டு உட்காரும் போது அப்படியே ஒரு மப்புன்னு சொல்லுவாங்க, தூக்க மப்புன்னு, அந்த மாதிரி ஒரு நிலை வருது. இது மைண்ட் சம்பந்தப்பட்ட பிசிக்கல் வைட்டல் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ மைண்ட் லைஃப்னு ஒண்ணு சொல்லும் போது நல்லா கவனிங்க. இந்த இதை நம்ம எப்பவுமே திருப்பி 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 சொன்னாதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். எல்லாம் நல்ல இறைவன் ஒன்றும் வலிமை இல்லாத ஒரு கல் போல ஒரு மேட்டர்ல இருக்கும்போது அந்த மேட்டருக்குள்ள உயிர் வருது, உயிர் கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் வருது, அதுக்கப்புறம் அறிவு கருத்துன்னு வரக்கூடிய மைண்ட் வருது. ஆனா இந்த பரிணாமத்துல இந்த மைண்ட் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அதுக்கு மாயத்தோட்டமும் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், ரெட்டையா பிரிச்சு பார்க்க தெரியும், ஒருமையா பார்க்க தெரியாதுன்னு பல லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் பொருளை நம்ம ஆசைப்படக்கூடாது, இன்னொருத்தர் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த 10 கட்டளைகளோ இல்ல அறநெறி கோட்பாட்டுல ஆயிரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் சொன்னதை விட என்ன சொல்லுவோம், மனத்துக்கண் மாசு. அப்ப வந்து மனதளவுல நம்ம குற்றமற்ற இருத்தல் ஒரு பக்கம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நிர்ணயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் நம்ம கெடுதலே பண்ணாலும் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்றது. அப்புறம் இன்னொன்னு அவர் சொல்றாரு, அந்த என்ன செய்யாமங்கிற இதெல்லாம் இந்த அறநெறியில வரக்கூடிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அவனு மனசால கூட அவனுக்கு கெடுதல் கொடுக்க கூடியதுன்னு இருக்கிறது.
சரிங்களா? அது எப்படி அந்த நிலை நம்ம படிக்கும் போது நல்லா இருக்காது. எவனாவது உண்மையா பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம செய்வோமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த அந்த அளவுக்கு இப்போ இன்னொரு சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசுற்றால் போல் அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபா கொடுக்குறப்ப அவனை போய் அடிச்சுட்டு வரல இது பண்ணிட்டு வான்னு மாதிரி சொல்லும் போது சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசுற்றால் போல். ஓகே. கருத்து இன்னா செய்தவ இது நான் வெளியே போடுறப்ப உங்களுக்கு தான் அந்த வார்த்தைகளும் தெரியும். கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசுற்றால் போல். அப்போ ஒரு நம்ம துன்பம் பண்ணும்போது அவனுக்கு துன்பம் தருவனுக்கு செய்யாததிலே குற்றமற்ற அறிவாளர். இந்த குற்றமற்ற அறிவாளர்ங்கிறத இந்த இடத்துல நம்ம ரொம்ப அழகா நம்ம இது ரெண்டும் சேருது. என்னதுன்னா அறநெறிங்கிற ஜீவனும் அறிவாளர்ங்கிறது மன ஜீவன். அந்த குற்றமற்றங்கும் போது அந்த அறநெறி. புரியுதுங்களா? மாரல் பீயிங் அண்ட் மென்டல் பீயிங். புரியுது சார், புரியுது. அது ஒரு பக்கம். இன்னும் அப்ப ஏன் சார் அப்ப ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அந்த மனஜீவன் இருக்கும், அறநெறி ஜீவனும் கண்டிப்பா இருக்குமா? எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? நீங்க ஒரு சில குரலை படிச்சு சொல்லுங்க திருப்பி. சாரி சார், இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நம்ம மையத்துல இந்த வகுப்புல இருக்கிற இத்தனை பேர் இருக்கும். இப்ப நமக்குள்ள நீங்க சொல்றத கேட்கிற போது எனக்கு மனஜீவன் ஒண்ணு இருக்கு, எனக்குள்ள அறநெறி ஜீவன் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அது மாதிரி சில சமயம் தப்பு செய்யற போது இது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்கு, அதை செய்யாம இருக்கக்கூடிய வலிமையும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா மிக கொடூரமான செயல்களை செய்யறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த அறநெறி ஜீவன்றதே இல்லாம போயிடும் இல்லையா? அப்படிதானே? அதுக்கு என்ன பாயிண்ட் வரீங்க சொல்லுங்க. அதனால எல்லார்கிட்டயும் இது இருக்காது, இப்படி ஜீவன் பிரிவுபட்டிருக்காது, ரெமோ அன்னியன் மாதிரி எல்லாம் பிரிஞ்சு இருக்காது அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல, அதாவது இது பல மனித குழப்பங்கள் இருக்கு. வெறும் மனஜீவன் மட்டும் இல்ல, வைட்டல் பீயிங் இருக்கு, பிசிக்கல் பீயிங் இருக்கு. அப்போ பசி இருக்கும்போது சொல்லுவார்ல சுவாமி விவேகானந்தர், பசிச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் தர்மம் நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்கா, முதல்ல அவன் பசிய ஆற்று, அதுக்கப்புறம் ஒரு தத்துவத்தை எல்லாம் பேசுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமாங்க சார், உண்மையில அதுதான் உண்மை. அதான் பழமொழியில என்ன சொல்ற, பசி பத்தும் பறந்து யோசிச்சு பாருங்க. அப்ப பிசிக்கல் ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பிசிக்கல் பீயிங் இருக்கும்போது முதல்ல நீட்ஸ் தவிச்சா நான் சொன்னல, எங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகின எங்க அடுத்த வீட்டுக்காரர் இந்த தண்ணி கஷ்டம் வரும்போது எங்களுக்கு கிடைச்சதோ இல்ல, அவங்களுக்கு அந்த குடம் பிடிச்சா போதும்னு அவங்க போனது. அப்ப இந்த நீட்ஸ் அவங்க பிசிக்கலா எப்படி மாத்துது, அப்புறம் வைட்டல் எப்படி அவன் விளையாடுது, அந்த மாதிரி தன்னுடைய தான் முன்னிறுத்து, தன் நலம் தான் முன்னிறுத்தி செய்யறது. மைண்ட் நிறைய கொள்கைகள் இருக்கும். அப்புறம் என் கொள்கை, உங்க கொள்கை, இது சரி அது சரி, அது என்ன தத்துவமா இருந்தாலும் அது பேசிட்டு இருக்குது. அதனால நிறைய குழப்பங்களுக்கு இந்த மூணுமே இடம் கொடுக்குது. ஆனா இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில வளர்ந்து போயிட்டு இருக்கே தவிர முழுமை அடையவில்லை. இவன் அறநெறி நம்ம சொல்றது கூட மிகச்சிறந்த அறநெறி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நான் படிக்கிறது பாருங்க, இதுலதான் நிறைய பாருங்க, இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் செயல். துன்பம் தருவன எனத்தான் உணர்ந்த ஒரு செயலை பிறரிடத்தே செய்தலை ஒருவன் எப்போதும் செய்யாமல் தரிக்கணும். துண்ணாமைன்னா செய்யாமல் நினைக்காம இருக்கிறது கூட நல்லதுன்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அதாவது எவ்வளவு சிறியதானாயும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனத்தால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாததிலே நல்லது. இப்ப நான் யோசிச்சு பாருங்க, நம்ம அடிக்கடி ஏதாவது கஷ்டமா நம்ம மனசுல கூட ஒருத்தருக்கும் கெடுதல் நினைக்க சொல்றோமா இல்லையா? எனக்கு எப்படி வந்துச்சு, ஏன் நமக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த பொருளுக்கும் பாருங்க, இது இன்னும் அதுக்கு இதா பண்ணுங்க. தண்ணீருக்கு ஏனாமே தான் அறிவான் என்போலோ மண்ணீருக்கு இன்னா செயல். இப்ப ஏதோ நம்ம உடம்புக்கு ஒரு துன்பம் அதில் அறிந்து வருந்து பருவன் மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை செய்தல் என்பது என்ன அறியாமையானோ அப்படின்னு. இப்ப நான் அடிக்கடி நினைப்பேன், புலி யாராவது புலியை அடிச்சாங்கன்னு வச்சுங்க, புலி அடி வாங்கிச்சு இல்ல ஏதாவது அது பண்ற மாதிரி யாராவது பண்ணா, இந்த மாதிரி பண்ணா நமக்கு வலிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மான அடிக்காம கொல்லாம இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, புலியா இருக்கும்போது. நிச்சயமா முடியாது சார், அது பசிக்கு அது அடிச்சுதான் சாப்பிடணும். இப்போ இந்த குரல் அது புலி கிட்ட நம்ம சொன்னா எடுக்கூடாது. ஆனா மனுஷன் மனசு உள்ள மனிதன்
அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவர் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் அப்படின்னு. இது எல்லாருக்கும் பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல், அது வந்து கர்மா. அது வந்து சரியா. இப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்த அறநெறி கொள்கைங்கிறது இதெல்லாம் சேர்க்கறது தான் வந்துட்டு உங்களுக்கு அறஜீவன் அறநெறி ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது அறநெறி ஜீவன். கொள்கை கருத்து, மனம்ங்கிறது கொள்கை கருத்து, அதுபடி வாழறது வந்து அது எப்படிப்பட்ட கொள்கைகள்லாம் தெரியாது, சரியா தவறாலாம் தெரியாது, ஆனா நிறைய குழப்பங்கள் போட்டது மனம். அப்புறம் அந்த உணர்ச்சி இதெல்லாம் பிசிக்கல் வைட்டல் எல்லாம் நீட்ஸ் டிசைன்ஸ் வந்தாலே வைட்டல் வரும். புரியுதுங்களா? இதுல வந்து மென்டல் வைட்டல் மென்டல் நிறைய, அதுல வேற காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு சார். அதனால அந்த நீங்க வந்து இதுல என்னன்னா நீங்க அடுத்து வர்ற லைனை படிச்சீங்கன்னா அது புரிஞ்சிடும். அந்த சுப்ராமெண்டல் லெவல் போனதான் இதெல்லாம் தன்னை போல நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லிங்களா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கெட்டதே பண்ணிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் என்ன அறஜீவன்லாம் எங்க இருக்க போகுது அப்படின்னா அவன் பிசிக்கலாவே இருக்கான்னு இருக்கும். ஆனா அதை கூட நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பக்கம் அந்த பிலந்த்ராபிஸ்ட் சொல்லக்கூடியது, இல்லாட்டி மைசர், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்த்து இவங்கிட்டயும் தெய்வ அம்சம் இருக்கு, அவன்கிட்டயும் தெய்வ அம்சம் இருக்கு, அவன் ரெண்டு பேருக்கும் ஆணவம் இருக்கு. பார்த்தோமா இல்லையா? இருக்கா? ஆமா சார். அதுல இந்த திருடங்களுக்கு கூட ஒரு நியாயம், போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போய் திருட போகும்போது அதுல ஒரு நியாயம் அவங்களுக்கு சொல்றாங்கல்ல, அப்ப அங்க அறநெறி ஜீவனா? அது ஜீவன் கிடையாது, அது வந்து சும்மா சாமியும் கூட்டு சேர்த்துக்கிறது, அவரை கூட்டாளி ஆக்கிக்கிறது. நான் எனக்கு உங்களுக்கு பங்கு கொடுக்க சொல்லும்போது அது வந்து கடவுளை கும்புறதுனால அது சரியாயிடும்னு சொல்ல முடியாது. இப்போ அது வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல சுபாவம், இவர் கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, இவங்களை எல்லாம் கொண்டுட்டு நீ என்ன கொண்டுட்டுன்னு சொல்ல, அந்த பாவம் என்னத்தானே வந்து செய்யணும்னு சொல்லும்போது நீ சரண்டர் பண்ணி செய்யுன்னு சொல்றாங்க. சரண்டர் பண்ணி செய்யணுங்கிறது தான் அங்க இருக்கிற பாயிண்ட். ஆனா கண்டிப்பா அது இந்த கேள்வியெல்லாம் மனமா இருக்கிற வரைக்கும், அறநெறி கொள்கை பாலிக்கிற வரைக்கும் இந்த கேள்விகள் நீங்க கேட்டுட்டுதான் இருக்குது. ஆனா அந்த அதிமன நிலைக்கு போகும்போது எந்த கேள்விக்கும் இடம் இப்படிதான் செய்யணுங்கிறது தெளிவா தெரியும். புரியுதுங்களா? அது நல்ல விஷயம் சார். இப்ப இந்த குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான பாதை கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமா நம்மளால நல்லாவே இருக்க முடியும். அது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம், சந்தேகம் வந்துட்டே தான் இருக்கும். கேள்வியும் கேட்போம், தப்பாவும் நடப்போம், அப்படித்தானே சார்? ஆமா, கேள்வியும் கேட்போம், சில நேரம் சறுக்கிட்டு விழுந்து எந்திரிக்கிறதும் உண்டுதான். நன்றி சார். அதுதான் எனக்கு இதுல கொஞ்சம் டவுட்டா இருந்தது, கேட்கணும்னு. இதுல வந்து நிறைய நாளைக்கு என்னன்னா போக்கஸ்டா அதை முடிச்சுட்டு இதுல பெஸ்ட் பார்ட் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க ரசிச்சு ருசிச்சு பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு வர போறது. இதே ஆரம்பிச்சிருச்சது பெஸ்ட் பார்ட் அழகா கொண்டுட்டு வராது சார். அதனாலதான் நான் அதுல ரொம்ப தேங்கி நிக்காம தாண்டி போறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது அழுத்தமா சொன்னோம்னா நம்ம நெகட்டிவிட்டிஸ் தான் அதிகமா சொல்லிட்டு இருப்போம். அந்த மனசு இப்படி எல்லாம் நினைக்குது, அறநெறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை போலி சாமியார்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அவங்க அறநெறி பேசிட்டு செய்யறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது இல்லையா? அதெல்லாம் பேசினா அழுத்தி சொல்லும் போது சில நேரம் நெகட்டிவ் தான் ஜாஸ்தி வரும். நம்ம அடுத்து தாண்டி போயிடலாம். சில பேரு அறநெறி கருத்துக்களை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே போவாங்க, ஆனா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் மகேஷ் கூட ரொம்ப ரசிச்சு சொல்றது, இந்த லிப் ஃபார்மேஜ்னு சொல்றாங்க. வாய் உதட்டளவுல வாயளவுல தான் பெருசா சொல்லுவாங்க, ஆனா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஊருக்குதான் உபதேசம் தமிழ்லயே சொல்லுவோம்ல, கணக்கு இல்ல. ஆமாங்க சார், நிறைய விஷயம் இருக்கு இதுல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. There alone the unification of the transformed vital and physical and the illumined mental man becomes possible in that supramental spirit which is at once the secret source and the goal of our mind and life and body. இதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் பதிலும் கூட. ஒரு நிமிஷம், இந்த வீடியோ எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னோட வீடியோ உங்களோட ஸ்கிரீன்ல நான் பேசுற வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல அந்த 6 பிரிக் தெரியுது, அதுல ஃபர்ஸ்ட் பிரிக்ல இருக்கு. சரி சரி, ஏன் எதுக்காக கேட்கிறேன், நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி அது படிக்கிறதுக்கு மேல வச்சிருக்கேன் என்னோட ஸ்கிரீன்ல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா டெக்னிக்கலா எனக்கு தெரியாது, அதனால தெரிஞ்சு. ஓகே. There alone the unification of the transformed vital, there alone the unification of the transformed physical, there alone the unification of the illumined mental man becomes possible. இப்போ 3 இருக்கு: transformed vital, transformed physical.
இல்லியூமின் மென்டல் மேன். அந்த இது வந்து அது மூணும் சேருது. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். புரியுதுங்களா? அந்த இடத்துல சரிங்க சார். அந்த அதிமன இடத்துலதான் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த யூனிபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றாதல். எதெல்லாம் போனோம் அது சாதாரண இப்ப இருக்கிற நம்ம வயிற்றுல டிரான்ஸ்ஃபார்ம் திருவுரு மாற்றம் அடைந்த பிராணன், டிரான்ஸ்ஃபார்ம் பிசிக்கல் திருவுரு மாற்றம் அடைந்த பிசிக்கல். அது கூட அந்த இங்க பாருங்க அந்த இடத்துல வார்த்தைகள் எப்படி போறாங்க. இது வந்து உருமாறணும் அப்படின்ட்டாங்க வயிற்றுலயும் பிசிக்கலையும். மைண்டுக்கு வந்து இல்லியூமன். அதுக்கு உருவமான எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால இல்லியூமன் மென்டல், வேணா அங்க இல்லியூமன் வைட்டல் இல்லியூமன் பிசிக்கல்னு சொல்லலாம். ஆனா அதை விட டிரான்ஸ்ஃபார்ம் அது திருவுருவாற்றமே அடைஞ்சிருக்கு. இந்த மனம் கொண்ட மனிதன் என்ற சொல்லே மனம் கொண்டவன் என்பதால் தான் வந்து அப்ப அவனுக்கு ஒளியூட்டப்பட்ட தெய்வீக ஒளியூட்டப்பட்ட அந்த மனிதன் அவங்க அந்த மூன்றுமே யூனிஃபை ஆகிறதுக்கு பாசிபிள் இந்த சுப்ராமெண்டல் ஸ்பிரிட். அப்போ வந்து அதிமன ஆன்மானதான் அது நடக்கும். which is at once the secret source of our mind, life and body, which at once the goal of our mind, one life and body. ஒரே நேரத்தில் அது வந்து அந்த சீக்ரெட் சோர்ஸ் ஒரு ரகசிய ஊற்றோக்கண் மாதிரி ஒரு தேவைங்கிற மாதிரி இருக்கலாம். கோல் அது நோக்கமா இருக்கும். எதற்கு? நம் மனதிற்கும் பிராணனுக்கும் உடலுக்கும் அந்த ஒரே நேரத்தில் ஒரு தேவையாகவும் இருக்கு, அடிப்படை சீக்ரெட் சோர்ஸாகவும் இருக்கு, ஒரு கோலாவும் இருக்கு. சரிங்களா? இப்ப இதை வந்து தமிழ்ல படிக்கலாம். முனீஸ்வரன் ஐயா வாய்ப்பு இருக்கா படிக்கிறதுக்கு? சரி, மீனாட்சிமா நீங்களே படிச்சிருங்க. அங்குதான் தெய்வீக ஆற்றல்களின் இசைவை நம்மால் தொட முடியும். இங்கு அறநெறி விதிகளின் தடுமாறுகின்ற முரண்படுகின்ற அம்சங்களால் அந்த தெய்வீக ஆற்றல்களுக்கு தவறான வடிவம் அளிக்கப்படுகிறது. அவை நம் மனதில் சரியான உருவெடுப்பதில்லை. அங்குதான் அதிமன ஆத்மனில் ஒளிபெற்ற மன மனிதனும் உருமாறிய உயிரும் உடலும் ஒன்றிப்போய் எய்த முடியும். அதுவே நம் மனம், உயிர், உடலின் ரகசிய பிறப்பிடமாகும், அவற்றின் இலக்காகும். அவற்றின் இலக்காக அதுக்கு அடுத்தது படிச்சா அந்த பேராகிராஃப் முடியுது. அதையும் நீங்க படிக்கும்போது நீங்களே படிச்சு முடிச்சிருங்க. சரிங்க சார். இல்ல பிரியாமா படிக்க முடிஞ்சா படிச்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் தான். There alone is there any possibility of an absolute justice, love and right, far other than that which we imagine, at one with each other in the light of a supreme divine knowledge. There alone can there be a reconciliation of the conflict between our members. அப்போ அந்த இடத்துல தான் அங்கதான் தேர் அலோன் இஸ் தேர். அங்க பாத்தீங்களா அங்கேயும் தேர் இஸ் படமும் இஸ் தேர் தான் வருது. ரெண்டாவது தேர் அலோன் கேன் தேர் பீங், தேர் கேன் பீங்கிறது கேன் தேர் பீங் ஒரு வார்த்தை. இந்த தேர் அலோன் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகள் வருதுன்னு புரிஞ்சுக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே தேர் அலோன் தி யூனிபிகேஷன், இதுக்கு முந்தின சென்டென்ஸ் அப்படிதான் இருக்கு. தேர் அலோன் கேன், இங்க இருந்து பாருங்க எல்லாம் தேர் அலோன் எப்படி ஒரு வலியுறுத்தல் இருக்குன்னு பாருங்க. சரியா? எல்லாமே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கு பாருங்க. அதுலதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர் அலோன் அங்குதான் வலியுறுத்தப்படுது. தேர் அலோன் இது எங்க? சுப்ராமெண்டல் ரீஜியன் அந்த இதுலதான். தேர் அலோன் இஸ் there is any possibility of an absolute justice, there is any possibility of absolute love, there is any possibility of absolute right. அந்த இடத்துலதான் அந்த நீதி, அன்பு, அந்த உரிமை அதெல்லாம் சரியான விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல எந்த மாற்றமும் இருக்காது. இப்ப நம்ம நிலையில இருக்கும்போது பார்த்தா முரண்கள் நம்ம பார்ப்போம். அன்புக்கு எதிராக நீதி இருப்பதாக நம்ம பார்ப்போம். ஃபார் அதர் தேன் தட் விச் we imagine. அப்ப வந்து நம்மளால கற்பனை செய்து முடியாத அளவுக்கு வெகு தொலைவில் அது இருக்குமா. அந்த இடத்துல அந்த பாசிபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஜஸ்டிஸ், பூரணமான முழுமையான நீதி, முழுமையான அன்பு, முழுமையான உரிமை இருக்குமா. அட் ஒன்
வித் ஈச் அதர், அதாவது அந்த ரைட் இருக்கும். அட் ஒன் வித் ஈச் அதர், அவங்க எல்லாம் அவைகள் எல்லாம் நீதியும் அன்பும் உரிமையும் வந்து ஒன்றாக அட் ஒன் வித் ஈச் அதர் இந்த லைட் ஆஃப் சுப்ரீம் டிவைன் நாலேஜ், அந்த அந்த இறை ஞானத்தின் ஒளியில் அவை எல்லாம் ஒன்றாக இருக்கும். There alone can there be reconciliation of the conflict between our members. அங்கதான் வந்து அந்த உறுப்பினர்களுக்கு இடையே சரியான ஒரு சமரசம், ஒரு அந்த ரெக்கன்சிலேஷன் வரும் அப்படின்னு சொல்ல, ஒரு சமாதானம்னா ஒரு ஒத்துப்போகும் தன்மை வருதுன்னு சொல்லுவோம். மீனாட்சி சார் நான் படிச்ச இங்கிலீஷ்ல படிச்சோன்னு நீங்க தமிழ்ல படிக்கலாம். There alone is there any possibility of an absolute justice, love and right, far other than that which we imagine. At one with each other in the light of a supreme divine knowledge, there alone can there be a reconciliation of the conflict between our members. The members the mind, vital, physical. Okay. நீங்க இப்போ மீனாட்சி படிச்சு நிறைவு செய்யலாம். கரெக்டா 6:26. அங்குதான் நீதி, அன்பு, நியாயம் என்று நாம் கருதுபவற்றுக்கு பதிலாக மெய்யான நீதி, அன்பு, நியாயம் ஆகியவை இருக்க முடியும். அவை அங்கு பரம தெய்வீக ஞானத்தின் ஒளியில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அங்குதான் நம் வெவ்வேறு பாகங்களின் முரண்பாடுகள் இசைவடைய முடியும். நன்றி. இன்னைக்கு இந்த 5 வாரங்கிறது ஒரு நல்ல என்ன சொல்றது பத்தி முடிக்கிற மாதிரி ஆச்சு. பெரிய பத்தி நேற்று மகேஷ் வந்திருந்தார் வீட்டுக்கு. மகேஷ், அது நல்லா போச்சு. அந்த பத்தி பதில் சொல்லாமா? நீங்க சொன்னீங்களா ஒரு ஃபுல் பேஜே இருக்குன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமாங்கய்யா. கருத்துக்கள் வந்து அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி கருத்துக்கள் கொஞ்சம் கம்மி தான். ஐ மீன் இந்த அழுத்தங்கள் கம்மியா தான் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்ததுனால அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா இன்னைக்கு முடிஞ்சது பெரிய பத்தி. நான் 2 நாள் ஆகும்னு நினைச்சேன், நல்லபடியா முடிஞ்சது. ஒழுங்கா டைம் கரெக்டா முடியும். அதேதான். சரியா? அதனால அந்த 21 அதான் 2 லைன்ல அந்த பக்கமே 21 அந்த பக்கமே முடியுது. அம்மா நீங்க கை வைத்திருக்கீங்கம்மா. புவனேஸ்வரிமா சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரிமா அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. சார் வணக்கம். சாரி சார், நம்ம இந்த பத்தி முடிகிற இந்த 2 வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அங்குதான் நீதி, அன்பு, நியாயம். இதுல இவ்வளவு உள்ளுக்குள்ள நமக்கு இவ்வளவு குழப்பங்களும், சில சமயம் அறநெறி ஜீவனா செய்யறோம், சில சமயம் மனஜீவனா செயல்படுறோம், மாறி மாறி நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறோமேன்னு தோணிட்டு இருக்கும். நம்ம முழுமையா 100% அறநெறிக்குள்ள போய் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியறது இல்லை. பிளாஸ்டிசிட்டி மாதிரி எங்கேயோ கொண்டு விடுவது சில நேரம். அப்போ நம்ம அதை வலியுறுத்துற போற போது இவங்க கடுமையானவங்கிற பேர் வாங்குறாப்புல ஆயிடுது. சரி, போயிட்டு போகுது. கொஞ்சம் பிளாஸ்டிசிட்டியோட அவங்களுக்காக விட்டு கொடுக்கலாம்னு போனோம்னா அங்க வந்து எவ்வளவு தூரம் நம்ம முட்டாளாக்கிறதுக்கு பயன் பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. இது நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா எப்படி ஈக்குவலா எப்படி சமநிலையை எழுதுறதுன்னு யோசிக்கிற போது அதுக்கு எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமோன்னு இந்த கடைசி சென்டென்ஸ்ல அவர் கொடுத்துட்டாரு, சுப்ராமெண்டல் அந்த ஏஜுக்கோ அந்த ஏரியாக்குள்ள வந்தாதான் இதெல்லாம் சரியாகும்னு. ஆச்சரியமா இருக்கு சார். அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி நீங்க பாருங்களேன், ஒரு தவழம் குழந்தைய வந்து மராத்தன் ஓட சொன்னா எப்படி இருக்கும்? தவழல் குழந்தை நடக்கவே ஆரம்பிக்கல, நிக்க கூட ஆரம்பிக்கல, சுவத்தை தடவி அப்படியே அந்த மாதிரி போற குழந்தை கூட கிடையாது. அதை போய் மராத்தன் ஓடுன்னு எப்படி? அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம் இப்போ. சுப்ராமெண்டல்ங்கிறது எந்திரிச்சு நின்று நடக்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஆமா சார், ஆமா. நிலை வரும்போது தன்னை போல எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் எத்தனை யுகம் ஆகும்னு தோணுது சார். அதெல்லாம் காத்திருப்போம். அதுக்குதான் ரொம்ப மதர் வந்து பேஷன்ஸோட நம்பிக்கையோட வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையும் வேணும், பொறுமையும் வேணுங்கிறாங்க. காத்திருப்போம். சரியா? ஓகே, நல்ல பதில் கொடுத்துட்டாரு சார். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நேத்து மதரோட அந்த பர்த்டேக்கு இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு இது கொடுக்குறாங்க நமக்கு, வாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா அது நம்ம வந்து நாளைக்கு காலையில தொடருவோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றிமா. பாக்கியலட்சுமிமா சொல்லுங்க.
சார் மதர் பர்த்டே போன வருஷத்துங்க சார் 2023ல குடுத்த அந்த மெசேஜ் வந்து இப்ப நமக்கு தான் இருக்குங்களாங்க சார்? புரியல, என்ன இருக்கான்னு கேக்குறீங்களா இல்ல கையில வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். கார்டு நான் வந்து இதுல கூட போட்டு நம்ம குரூப்ல போட்டிருக்கிறேங்க சார். ஓகே. அதான் பார்த்தேனாங்க சார். நாம் தெய்வ முகூர்த்தம் ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தருணத்தில் பழைய தளங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு மிக பெரியதொரு குழப்பம் நிலவுகிறது. ஆனால் விரைவில் முன்னேற விரும்புபவர்களுக்கு இது ஓர் அருமையான சந்தர்ப்பமாகும். இதை பயன்படுத்திக் கொள்பவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்களா? சரிங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? புவனேஸ்வரிமா கேட்டீங்களா? ஆமாங்க சார். இந்த தரம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்க எல்லாரையும் தவறாவே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நினைச்சிட்டு இருக்கிறீங்க. முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த தவறான கோட்பாடுகளை நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தவறா தெரியாது அப்படின்னு அந்த அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு சூழ்நிலைலாம் அப்படியே கரெக்டா எல்லாம் செட் ஆயிட்டு வர்ற மாதிரி இருந்தது சார். எனக்கு நன்றி பாகில். அருமையா அமைஞ்சது. அவங்க கரெக்டா கொடுத்த ஒரு மேற்கோளுக்கும் நன்றி. ஆமாங்க சார். பொருள் வாக்குக்கு நன்றி. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண மறதிங்கிறது இருந்ததுனால அந்த பழசு அவங்க கொடுக்கலன்னா நினைப்பே வந்திருக்கா சார். இப்ப அவங்க கொடுத்த உடனே ஒரு நல்ல விஷயமா மனசுல படுது. தேங்க்யூ பாக்யா. சரிங்கம்மா. அன்னைக்கு நன்றி. நன்றிங்கம்மா. இப்போ இன்னைக்கு அந்த என்ன சொல்றது, நம்ம ஏதாவது தேதி ஞாபகம் இருக்கா? நம்ம இதை படிச்சிட்டு இருக்கிறது 14th வால்யூம்ல சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்வயம் காஃபியாம் அது படிச்சோம் சார். 17 டிசம்பர் டிசம்பர் 17 டிசம்பர். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நான் இது இன்னைக்கும்